என்னது? நீ எழுதி கொடுத்த பத்திரமும் செலவு கொஞ்சம் பணமும் இருக்கு, எடுத்துக்கோ. பணமும் பத்திரமும் கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு ஓம் பின்னாடி வந்துடுவேன் பாத்தியா? மாறி ஒன்ன மாதிரி வீரவசனம் பேசினவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க. மாதிரி நீ யாச்சும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. இங்க பாரு, இந்த நண்பனுக்கு உதவி பண்றேன், காதலுக்கு உதவி பண்றேன்னா நீ நிக்கிற. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவனாச்சும் வருவான்னு நினைக்கிற? ஒருத்தன் வரமாட்டான். அதே மாதிரி உன்னை 10 பைசாக்கு அவங்க மதிக்கலைங்கிறது ஊருக்கே தெரியும். நீயும் நண்பர்களுக்கு உதவி பண்ண நிக்கிற பத்தியா, அது பொய்ங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு என்ன பழி வாங்கணும், அவமானப்படுத்தணும். அதுக்கு காரணம் இந்த பத்திரம், சரிதானே? உனக்கு பயந்துகிட்டு ஒண்ணு நான் இங்க வந்து நிக்கல. மாறி என்னடா மாறி மாறி எவன் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். வெடிஞ்சா கல்யாணம், அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுந்தா உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இந்த பணமும் பத்திரமும் கொடுத்தது குமரேசன் நீ விலகிறதுக்கு இல்ல, அவனை போட்டு தள்ளுறதுக்கு. நாளைக்கு காலையில கோழி கூவையில அவன் பணம் தான் இருக்கணும். மச்சான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மண்டபத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து. சரி சரி, போயிட்டு வாங்க. வாங்க. வணக்கம் தரசிங்க. வாங்க வாங்க. என்ன கல்யாண ஏற்பாடுலாம் அமர்க்கலமா இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் உன் மக மேல நீ வச்சிருக்க பாசந்தாயா தெரியுது. ஆனா அது என் மகளுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. சரி, நீங்க போய் சாமி மனசை போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டிய வேலையை பாரு. என்னம்மா இங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்க? என்னைக்கு நான் சேர்ந்திருந்தேன், என்ன தனியா தானே வச்சிருந்தீங்க. துளசி, மா துளசி, ஒரு நிமிஷம் இல்லம்மா. அம்மா துளசி. ஏன் என்னாச்சுன்னா விருட்டுன்னு போறான்? என்னத்தம்மா சொல்றது? என்னம்மா அவகிட்ட 2 வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன். ஆமா, இப்படி கல்யாண கலையே இல்லாம இருக்காளே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கலான்ட்டு. கேட்டியா நீயே? எங்க அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு போயிருச்சு. அவ ஏமா இப்படி இருக்கா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நீயாவது கேட்டியா? அதெல்லாம் சம்மதம் தான். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் சம்மதத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்க. நீ எடுத்து கொடுத்த சிலையவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு படக்குன்னு சொன்னவ கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாளா? இந்த பாருண்ணா, தலைக்கு மேல வேலை இருக்கு, அதை விட்டு இதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. போய் வேலையை பாரு. துளசி, இந்த நேரத்துல இங்க ஏமா உட்காந்துருக்க? கேக்குறேன்ல.
ஏண்டி அழுகுற? சொல்றி, ஏண்டி அழுகுற? இவ்வளவு நடந்திருக்கு, இந்த பாட்டிகிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இந்த கிழவி கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நீ நினைச்சிட்டல? மனசுக்கு பிடிச்சவனோட வாழ முடியாத வாழ்க்கைய பிடிக்காதவனோட வாழ போறியா? முடியாதுல்ல? அப்ப ஏன் நிக்கிற? போக வேண்டியதானே? என்னடி பாக்குற? விடிஞ்சா கல்யாணம். இப்ப போய் என் பேத்தி குமரேசனை காதலிக்கிறா, சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வச்சிடுவாங்களா? உன் அத்தையும் சித்தப்பனையும் பத்தி உனக்கு நல்லா தெரியும், வெட்டி போட்டுடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நில்லு. அப்ப என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பிடிக்காததை செய்யறதுக்கு தான் யோசிக்கணும், பிடிச்சதை செய்ய ஏன் யோசிக்கிறேன்? வா போடி, நான் இருக்கேன், பயப்படாத. போடி. போ போடி, சீக்கிரம் போ. கொண்டுட்டானே. ஐயோ துளசி, ஐயோ பூரா கொலகார பாவி. ஐயோ துளசி, துளசி அம்மா என்ன பாருமா, தொடாதடா. ஐயோ யாராச்சும் வாங்கல. துளசி, துளசி, ஐயோ சீக்கிரமா வாங்கல. ஐயோ துளசி போயிட்டா, என் பேத்திய விட்டுட்டு போயிட்டா. இவன்தான் என் பேத்திய கொண்டுட்டா. கொலகார பாவி நல்லா இருப்பாடா. துளசி அம்மா, துளசி. ஐயோ அண்ணே, நான் வேணும்னே செய்யல. துளசி எனக்கும் ஆகல. அவன் நல்லா இருக்கணும்னு தானே. துளசிக்கு ஏதாச்சும் ஒரு நாள் செத்தே போயிரு. குமரேசா, துளசி சாக்கடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்கடா. என்ன சொல்ற? ஆமாண்டா, எதிர்காலம் இப்பதான்டா சொன்னா. ஏய் என்ன யோசிக்கிற, வாடா போடா. துளசி பேசுன ஏதாவது பேசுன ஏதாவது பேசு. என் மூஞ்சி பாரு, என் மூஞ்சி பார்த்து பிடிக்காதுன்னு சொல்லி நான் வெளியே போயிடுறேன். அழுடா, நல்லா அழு. இப்ப துளசி கிட்ட ஆச்சுனா என்னடா பண்ணுவேன்? 17 வருஷமா நான் அவளை பிரிஞ்சு இருந்தது அவ கூட வாழறதுக்கு தானடா.
அவ என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் என் கூடவே இருக்காளேன்னு சந்தோஷமா இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அவ கேட்டதை எதையுமே நான் செய்யாம போயிட்டேனா. இப்ப அவ எது கேட்டாலும் சேர்த்து தயாரா இருந்தேடா நான். இப்ப வந்து இப்படி வந்து நிக்கிறியடா, இப்படி வந்து நிக்கிறிய. 4 வார்த்தை நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. வள்ளியம்மா பேசாதையா. நீ பெரிய மனுஷனை நம்பிதானே அவனை உன் கூட அனுப்பிச்சு வச்ச. அப்ப இல்லாத பையனை அண்ணன் மாதிரி கூட இருந்து பாத்துக்கிறத விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து கூத்தாடி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. அதுவே உன் மகனோ உன் தம்பியோ செஞ்சிருந்தா 4 சாத்தி நல்லது கெட்டது சொல்லிருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டு ஆடு பட்டிக்கு போனா என்ன, பாதை தவறி பலியான என்ன, அப்படித்தானே உனக்கு? அத்தை, நாங்க ஒன்னும் சேர்த்து வைக்க கூட்டிட்டு போல, ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு தான் கூப்பிடுறோம். ஆமாடா, வேலையத்த வெறும் பையில தெரிஞ்சிட்டு இருந்தேல்ல, உன்னை என் பையனோட கோத்து விட்டேன்ல, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நீ ஏ வள்ளி, அந்த பொண்ணு சாக கிடக்குதாமல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க கோவம் மேலும் பையன் மேலும் ஊந்துருமல்ல, அதுக்கு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தா அவங்க ஆத்திரமெல்லாம் அடங்கிடுமல்ல. ஏ பாட்டி, ஏத்தி விடுறியா நீ? அவனை அங்க போனா உசுரோட விட்டுருவாங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என்ன ஆனாலும் சரி அவனை அங்க போக விட மாட்டேன். சரியா சொன்ன வள்ளியம்மா. ஒண்ணு இல்லாத நீயே இந்த துடி துடிக்கும் போது எல்லாம் இருக்கிறவங்க என்ன துடி துடிப்பாங்க. விடிஞ்சா கல்யாணம், அங்க பொண்ணு உசுரும் குடும்பமானமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வாங்க போனா கண்டிப்பா போட்டுருவாங்க. இங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்க. சரி மாதிரி இப்ப என்ன செய்யலாம் அதை சொல்லு. குமரேசனை என் கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, குறிச்ச முகூர்த்தத்துல துளசிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும்டா. ஏற்பாடு பண்ணு.